ஒரு இரவில் தங்க நிலா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை தர்மம் செய்யும்படி மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார்கள். அப்போது செல்வந்தர்கள் தங்கம், வெள்ளி மற்றும் ஒட்டகங்களை வாரி வழங்கினார்கள். ஆனால் ஒரு ஏழை நபித்தோழர் இருந்தார். அவரிடம் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை. அன்று இரவு அவர் இறைவனிடம் அழுது முறையிட்டார். யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் தர்மம் செய்யச் சொல்கிறார்கள். ஆனால் என்னிடம் கொடுப்பதற்கு ஒரு பேரீச்சம்பழம் கூட இல்லையே, நான் என்ன செய்வேன்? அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அன்று இரவு முழுவதும் அழுது தொழுதுவிட்டு இப்படி ஒரு பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், என்னிடம் பொருள் இல்லை. ஆனால் எவரெல்லாம் என்னை இதுவரை ஏசியிருக்கிறார்களோ, எவரெல்லாம் எனக்கு தீங்கு செய்திருக்கிறார்களோ, அவர்கள் செய்த அநீதிகள் அனைத்தையும் நான் உனக்காக மன்னித்துவிட்டேன். இதையே நான் உனக்கு கொடுக்கும் தர்மமாக ஏற்றுக்கொள். மறுநாள் காலை சுபஹா தொழுகைக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கூட்டத்தை பார்த்து இப்படி கேட்டார்கள். நேற்று இரவு ஒரு விசித்திரமான தர்மத்தை செய்தவர் யார்? அவர் எழுந்து நில்லுங்கள். அந்த தோழர் தயக்கத்துடன் எழுந்து நின்றார். நபிகளார் புன்னகையுடன் சொன்னார்கள், அல்லாஹ் உமது தர்மத்தை ஏற்றுக்கொண்டான். உமது உள்ளத்தின் தூய்மையைக் கண்டு வானவர்கள் வியந்து போனார்கள். இறைவனுக்கு தேவைப்படுவது நம்முடைய பணமோ, பெரிய பதவிகளோ அல்லது அலங்காரமான பேச்சோ அல்ல. மாறாக நம்மிடமிருக்கும் இக்லாஸ், மனத்தூய்மை மட்டுமே. அல்லாஹ் உங்கள் உருவங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை. மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையுமே பார்க்கிறான் என்கிறது ஒரு நபிமொழி. நம்மிடமிருக்கும் நயவஞ்சகத்தன்மையை வேரறுக்க அறிஞர்கள் சில வழிகளை கூறியுள்ளனர். 1. ஜமாஅத் தொழுகை. குறிப்பாக சுப்ஹா மற்றும் இஷா தொழுகையை தவறாமல் ஜமாஅத்துடன் பள்ளிக்கு சென்று தொழுவது நயவஞ்சகர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்று. இதை நாம் வழக்கமாக்கினால் நயவஞ்சகம் விலகும். இன்று தர்மம். பிறர் அறியாமல் இரகசியமாக தர்மம் செய்வது உள்ளத்தின் தூய்மையை அதிகரிக்கும். 3. உண்மை பேசுதல். விளையாட்டுக்கு கூட பொய் பேசுவதை தவிர்ப்பது நயவஞ்சகத்தின் முதல் அடையாளமான பொய்யை நம்மிடமிருந்து நீக்கும்.